நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீடு சின்னதா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லதா இருக்கு. எனக்கு தெரியும், நேத்து ராத்திரி நீ சரியா தூங்கல இல்ல, கொசு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கும் சரியா தூக்கம் வரல. உங்க அப்பாவோட ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா நாம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா அவரு முக்கியமான வேலையா போயிருக்காரு. அவரோட வேலை சீக்கிரமா முடியணும். வெற்றியோட அவர் திரும்பி வரணும். இதோ உங்க அப்பா தான் போன் பண்றாரு. ஹலோ, ஒண்ணு தெரியுமா, இப்பதான் நம்ம குழந்தைகிட்ட நான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நாங்க 2 பேரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். நன்றி. கடவுள் உங்க வாழ்த்தை என் மேல பொழிஞ்சிட்டாரு. டீல் நல்லபடியா முடிஞ்சது. நிஜமாவா? ஆமா, சில வாரங்களா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிரும். பாத்தீங்களா, என் கார்த்திகை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. நிஜம்தான். என்னை விட உனக்கு தான் என் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. நீதானே எனக்கு தைரியத்தை கொடுத்த. அட அது சரி, உழைச்சதெல்லாம் நீங்க, ஆனா அதோட கிரெடிட் எனக்கு மட்டுமா? ஆனா பரவாயில்ல, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சந்தோஷமா இருக்கு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. அர்ச்சனா, நான் வந்ததுல இருந்து எனக்கு ஒரே ஒரு யோசனை தான். இந்த நிலைமையில நான் உன்னை தனியா விட்டுட்டு வந்துடக்கூடாது. கார்த்திக் ப்ளீஸ், நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் இருக்காங்கல்ல. மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அவ்வளவு தூரம் போனாலும் என் மருந்த பத்தி நீங்க கவலைப்படுறீங்களே. I love you. Oh, really? Then I love you too. And 3, and 4, and 5. அப்படியா? அப்படின்னா நான் I love you 1 2 3 4 100 times and more. அப்படின்னா நானும் உன்னோட 100 விட 1000 டைம்ஸ் அதிகமா காதலிக்கிறேன். கார்த்திக், நம்ம குழந்தை வயித்துக்குள்ளேயே சிரிக்குது. நம்ம அப்பா அம்மா சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாங்களே நினைச்சு சிரிக்குது. சரி அர்ச்சனா, போனை வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்றேன். ஓகே, பை and all the best. நான் இப்பவே எல்லார்கிட்டயும் இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லிடுறேன். பை. பை. நாங்க இவர்கிட்ட அடுத்த 10 நாள்ல நாங்க உங்களோட பணத்தை கொடுத்துறோம்னு சொன்னோம். இது பாருங்க, 9 நாள் தான் மிச்சம் இருக்கு. ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். கணக்கு வழக்குன்னு வந்துட்டா ரொம்ப கராரா இருப்பேன். சும்மா சும்மா வந்து பேசுறது எனக்கும் பிடிக்காது. நீங்க தானே ஏதோ குறை சொல்லி பெருசா லிஸ்ட் போட்டிருக்கீங்க. அப்படின்னா சில விஷயங்களை நாம இப்பவே கிளியர் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும்னு தோணுது. இங்க தண்ணி ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தண்ணி டேங்கே இல்லையே. அதான் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்ல, சில வசதிகளை நீங்க தானே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நீங்க மோட்டார் போட்டு கொடுத்துருங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் நீங்க தாங்க பாத்துக்கணும். ஏற்கனவே இவ்வளவு பெரிய வீட்டை உங்களுக்கு ரொம்ப சீப்பா கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு நிறைய வாடகை கொடுக்க ஏகப்பட்ட பேர் தயாரா இருக்காங்க. எங்க கிட்ட நீங்க எவ்வளவு வாடகை சொன்னீங்களோ அதை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இது வரைக்கும் மாடியில இருக்க ரூமை நீங்க ஏன் திறந்து விடல? 3 ரூம் கொடுக்கறதா தானே பேச்சு. நான் எப்ப முடியாதுன்னு சொன்னேன்? அந்த ரூம் உங்களுக்கு தான். ஆனா அதுக்கு நீங்க 2000 ரூபாய் தனியா கொடுக்கணும். என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? இப்பதான் நீங்க அட்வான்ஸ் பணத்தை அதிகப்படுத்துனீங்க, இப்ப வாடகை அதிகப்படுத்தினா எப்படி? இது பாருங்க, நான் ஒன்னும் அதிகமாலாம் கேட்கல. இது எனக்கு சொந்தமான வீடு. நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் எவ்வளவு கேட்கறனோ அந்த வாடகையை கொடுத்து தான் ஆகணும். வீடு உங்களுக்கு சொந்தங்கிறதுனால நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தையை மாத்தி பேசுவீங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. அதோ அங்க பெயிண்ட் போயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு கரை தெரியுது. இதோ தரைய பாருங்க, அதுக்குள்ள எவ்வளவு கீறல் விழுந்திருக்கு பாருங்க. நான் நினைச்சா இதுக்கு கூட பில்லு போட முடியும். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. உங்களுக்கு அந்த ரூம் வேணும்னா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தீங்கன்னா ரூம் சாவியை கொடுக்குறேன். வாயா போலாம். என்னங்க என்னங்க அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? தொட்டதுக்கெல்லாம் பணம் பணம்னு கேக்குறான்.
இதுல நம்மளே வேற திட்டிட்டு போறா. நம்ம கிட்ட வந்து பெயிண்ட் போயிருக்கு, கீழே கீரல் விழுந்திருக்குன்னு பேசுறான். அட்வான்ஸ் அதிகமாக்கிட்டா ரூம திறக்க மாட்டேங்கிறான். தண்ணி டேங்க் கூட கட்டி தர மாட்டேங்கிறான். இவனை நம்பி இந்த வீட்ல எப்படிங்க இருக்கிறது? அதானே வீட்டுக்கு வேற வரத்துக்கு ஆளுங்க தயாரா இருக்காங்கன்னு தோட்டத்துக்கெல்லாம் பயமுறுத்துறான். இந்த தண்ணி விஷயத்தை பத்தி அவன் நம்ம கிட்ட பேசவே இல்ல. எத்தனை மணிக்கு வரும், எப்ப வரும்னு அவன் நம்ம கிட்ட முதல்லயே அவன் சொல்லிருக்க வேண்டாமா? அவன் பேசுற வேகத்தை பாக்கும்போது நானே வாயடிச்சு போயிட்டேங்க. இத பத்தி யோசிச்சு நீங்க மண்டையை குழப்பிக்க வேண்டியதில்ல. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். கார்த்திக் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவனே பேசிக்கிட்டோம். ஆமாமா, தண்ணி வருது, புடிச்சு வச்சிடலாங்களா? வாங்க வாங்க, நிறைய தண்ணி புடிச்சு வச்சிடலாம். மாணிக்கம், அம்மா. அந்த பெரிய அண்டாவை எடுத்து வைங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நிரப்பிடணும். சரிங்க, வாங்க. வாங்க. சொல்லுங்கம்மா. அர்ச்சனாவா, நீ எப்படிமா இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்களும் அங்க நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. அர்ச்சனா, புது வீட்ல தொந்தரவு எதுவும் இல்லைல்ல? அது சூர்யா கிட்ட நான் கேட்டேம்மா. உன்னோட புது வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆனா என்ன பண்றது, உன்னை பெத்தவளாச்சே, என் மனசு கேக்கல. ஏதேதோ கவலையெல்லாம் மனசுக்குள்ள வருது. அர்ச்சனா, நான் சொல்றத கவனமா கேளுமா. உனக்கு அங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மறக்காம என்கிட்ட சொல்லிடு. எதையும் மறைக்க கூடாது. அம்மா, உங்களுக்கு கவலைப்பட ஒரு புது விஷயம் கிடைச்சிருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. அப்படியே ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட நிச்சயமா சொல்லுவேன். சரிம்மா, நான் இப்போ போனை வைக்கிறேன். அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா அர்ச்சனா, ஒரு நிமிஷம். உன் உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோமா. சரி. எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? ம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் ராதிகா. உனக்கு தான் அர்ச்சனாவை பத்தி நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அதே கேள்வி அவகிட்ட கேக்குற? எனக்கும் தெரியும் அத்தை. என் பொண்ணு இப்போ ஒரு நல்ல மருமகளா மாறிட்டா. ஆனா என்ன பண்றது, நான் அவளை பெத்தவளாச்சே. அவ என்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்றாளோ இல்லையோ, ஆனா கேட்காம என்னால இருக்க முடியல. நந்தினி, இது ரொம்ப தப்புமா. உங்க அம்மாவோட புது வீட்டுக்கு ஏன் என்ன கூட்டிட்டு போல? உங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி எனக்கும் கவலை இருக்கும்ல. அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆமா, உங்க புது வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. அந்த சின்ன வீட்ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆமா, சமையல் கட்டு எவ்வளவு பெருசா இருக்கு? பழைய வீடு சமையல் கட்டு மாதிரி இருக்கா? அம்மா, நான் அவசரமா போனதுனால சரியா கவனிக்கல. பரவாயில்லம்மா, இப்பதான் நமக்கு பக்கத்துல வந்துட்டாங்கல்ல. நாளைக்கு நீயும் நானும் போய் பாத்துட்டு வரலாம் என்ன? அம்மா, நீங்க அங்க போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்? அவங்கள கவனிச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த மாதிரி கஷ்டப்படும் போதுதான் நம்ம எல்லாம் பக்கத்துல இருக்கணும்டா. என்னையும் அழைச்சிட்டு போங்க. அம்மா, அவங்க இன்னும் வீட்டை சரியா செட் பண்ணலம்மா. முதல்ல அவங்க கொஞ்ச நாள் செட்டில் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்க அங்க போக வேண்டாம். அவங்க எனக்கு சம்மந்திடா, நான் எப்படி போகாம இருக்கிறது? போக வேண்டான்னு சொல்றேன்ல, விட்டுருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜசேகரா, அண்ணா, இந்த 40,000 கணக்குல வந்துருச்சான்னு பாரு. இந்த அயன் பாக்ஸ் ஏன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது? இந்த வீட்ல ஒரு பிளக் பாயிண்ட் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. காலையில எல்லாரும் சீக்கிரம் கிளம்பும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். நான் கூர்க்கா கிட்ட லாண்ட்ரிக்காரனை வர சொன்னேன். அவன் வந்துட்டானா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். வீட்டுக்கு சொந்தக்காரன் என்னென்னலாம் பேசிட்டு போயிட்டான்ல. நாம எதுவுமே பேசலல்ல. ஆனா இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு. எந்த விஷயமும் இந்த வீட்ல சரியா இல்ல. இத பாரு காவேரி, எல்லாம் போக போக சரியாயிடும். சரி ராஜசேகரா, நேரமாச்சு, நாம ஆபீஸ் கிளம்பலாமா? சரி. மாணிக்கொண்ணு, நீங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் உட்காருங்க. கிரிஜா இருந்திருந்தா மாணிக்கத்துக்கு கொஞ்சம் ஓய்வாத கிடைச்சிருக்கும். ஐயோ, அங்க பாரு. மாணிக்கம்,
மாணிக்கம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். மாணிக்கம், இன்னைக்கு நாங்க காய்கறி வாங்கிக்கிறோம். நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க மார்க்கெட்டுக்கு போக வேணாம், அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால என்ன மாணிக்கம், இங்க பக்கத்துல என்ன கிடைக்குது, கடை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. நாங்களே போயிட்டு வரோம். அம்மா நானும் உங்க கூட வரேன். சரி அர்ச்சனா, நீயும் கூட வா. பொரியல மட்டும் தாளிச்சிட்டு போயிடு. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரிங்கம்மா. மாணிக்கம், அம்மா, ஜன்னலை வாங்க, திறந்து வாங்க. விடுங்க. ஜன்னலை திறங்க. இதோ வரேன். எவ்வளவு போக பாருங்க. என்னது? என்னாச்சு? பொரியலுக்கு தாளிச்சு கொட்டுனுங்க. முதல்ல வெளியே வாங்க. வா வா. வா அர்ச்சனா, வா வா. வா அர்ச்சனா, மெதுவா வா, மெதுவா. அர்ச்சனா கொஞ்சம் தண்ணி குடிமா. இப்ப பரவாயில்லையா? தாளிச்சு கொட்டின நெடி இந்த வீட்ல தாங்க முடியல. கிச்சன்ல ஒரு ஃபேன் கூட இல்ல. இந்த வீட்ல கிச்சனும் ஹாலும் ஒண்ணா இருக்குல்ல, அதனாலதான் இப்படி இருக்கு. அங்க இது மாதிரி எல்லாம் ஆனதில்ல. ஒன்னும் பிரச்சனையே இல்ல காவேரி. ராஜசேகரா, இப்படிப்பட்ட வாசனை உள்ள மசாலா வீட்ல இருக்கிறது இதுவரைக்கும் தெரியாம போச்சே. தேவையில்லாம நேத்து ராத்திரி கொசுவு அடிக்கிறோம், நேரத்தை வீணாக்கிட்டோம். இப்ப போட்ட இந்த மசாலாவை நேத்து ராத்திரி போட்டிருந்தா ஒரு கொசு கூட இந்த வீட்லயே இருந்திருக்காது. அதான் இப்ப வழி கண்டுபிடிச்சிட்டோம்ல. இதே மாதிரி தினம் ராத்திரி மசாலாவை போடுங்க. என்ன போடுவீங்கல்ல? இளநீர் கடைக்காரன், அர்ச்சனா இந்தா நீ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு, நான் இவங்கிட்ட சொல்லி தினம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். சரி. காலிஃபிளவர் எவ்வளவு? 20 ரூபாமா? வாங்கிட்டியாமா? ஆ, அர்ச்சனா, இந்த கத்திரிக்காய் நல்லா இல்ல. குடமிளகாய் ஏன் அந்த கலர்ல இருக்கு? எல்லாமே வாடி போயிருக்கே, ஃப்ரெஷ்ஷா இல்லையா? எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு வந்த காய்கறி தாமா. என்னது? வேண்டாமா, இந்த தக்காளி வேண்டாம். நல்லா பழுத்துருச்சுல, சீக்கிரமா அழுகி போயிடும். இங்க அடிக்கடி கரண்ட் வேற கட் ஆகுது. கொடு, இது வேண்டாம். சரி அவ்வளவுதான். எவ்வளாச்சு? 270 ரூபாமா. 270 ரூபாயா? 260 தானே? தக்காளி 1 கிலோ தானே வாங்கணும். இல்லம்மா, 270 தான் ஆச்சு. அது எப்படிங்க ஆகும்? இங்க பாருங்க, காலிஃபிளவர் 17, புதினா 8 ரூபாய், அப்புறம் தக்காளி. சரிம்மா, 260 கொடுங்க. இந்தாங்க. என்னம்மா அது? சில்லறையா கொடுங்க. ஆ, என்கிட்ட சில்லறை எதுவும் இல்லைங்களே. சாரிம்மா, நானும் என் பர்ஸை கொண்டு வரல. என்கிட்ட எல்லாமே நோட்டா தாங்க இருக்கு. அதுவும் எல்லாமே 1000 ரூபாயா தான் இருக்கு. பாருங்களேன், சில்லறை இருக்கு உங்ககிட்ட. இப்பதாம்மா நான் கடையா திறந்திருக்கேன். என்னங்க? இந்தாங்க, நான் கொடுக்கறேன். வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கங்க. பணம் நான் கொடுக்கறேங்க. அது வந்து அவர் சில்லறை இல்லைன்னு சொல்றாருங்க. ஆமா, நாங்க மாணிக்கண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறோம். இருக்கட்டும், நான் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. இந்தாங்க, இவங்க என்னோட சம்மந்தி. இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட பணம். அது நீங்க ஏங்க கொடுக்கறீங்க? அதனால என்னங்க, நீங்க அப்புறமா திருப்பி கொடுங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது, எல்லாருக்கும் ஒரு நாள் காலம் மாறும். இப்ப என் பையன் மோகன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது நம்ம ஏரியா தான். உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். நீங்க எல்லாருமே அங்க அவ்வளவு பெரிய அரண்மனை விட்டு வந்திருக்கீங்க. நீங்க வந்து இங்க காய்கறி வாங்குறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பேரம் பேசி எல்லாம் பழக்கம் இருக்காது. இல்ல இல்ல ஆண்டி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பேரும் பேசிதான் வாங்குறோம். தெரியுமா? சரிங்கம்மா, கிளம்பலாம். இன்னும் நிறைய வாங்க வேண்டி இருக்கு. நேரமாயிட போது, போலாமா? சரி சரி, இனிமே அடிக்கடி நம்ம பாத்துக்க தானே போறோம். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்.
சார் நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு சார். சார் பணம் கொடுங்க சார். சாரி அண்ணா, நான் அசோக் நகர் போகணும், மறந்து போய் தப்பா அட்ரஸ் சொல்லிட்டேன். போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் வசந்தி. என்ன? லாண்ட்ரிங்க. இந்த ஏரியால எல்லா துணியும் என் கையால தான் வெளுக்குது. இருங்க, யாரையாவது கூப்பிடுறேன். ஐயா ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு தான் போங்களேன். எந்த ஊருக்காரங்க? நாங்க இதே ஊர் தான். இருங்க வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இவ்ளோ பெரிய வீட்ல தனியாவா இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க அப்பா அம்மா உங்க கூட இருக்காங்களா இல்ல? ஒரு நிமிஷம், நான் தான் சொல்றேன்ல, யாரையாவது கூப்பிடுறேன். கார்த்திக் வணக்கம் பெரியம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. கார்த்திகா? என்னது உங்க பேரா அது? ரேஷன் கார்டுல பேர் சேர்க்க வந்தியா? எல்லாரும் பேரையும் கேக்குற? கூர்க்கா தான் சொல்லி அனுப்புனாரு. அதனால தான் நான் உள்ள வந்தேன். எனக்கும் 1008 வேலை இருக்கு. சீக்கிரமா துணி ஏதாவது இருந்தா கொடுங்க. அப்புறம் பண விஷயத்துல நான் ரொம்ப கராரா இருப்பேன் சொல்லிட்டேன். என்ன குறை சொல்லாதீங்க சொல்லிட்டேன். சரி சரி, வேலை ஒழுங்கா செய்யணும். அம்மா நீங்க ஒண்ணும் கவலையப்படாதீங்க. இது வரைக்கும் என் வேலையில யாரும் குறையே சொன்னது கிடையாது. மாணிக்கம், அம்மா அவகிட்ட துணியெல்லாம் கொடுத்துருங்க. இன்னைக்கு நான் தோச்சிட்டேன், நீ நாளைக்கு வந்து வாங்கிக்க. அப்படியா? இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? உனக்கு துணி தானே முக்கியம், எதுக்கு ஆளுங்களை கேக்குற? சரி சரி, நான் இப்ப போறேன். நாளைக்கு துணி எல்லாம் எடுத்து வச்சிருங்க. எடுத்து வைக்கிறேன் போ. சரியான வாயாடியா இருப்ப போல. மத்தவங்க எல்லாம் எங்க பெரியம்மா? அது வந்து அர்ச்சனா உன் அம்மாவோட மார்க்கெட் போயிருக்கா. இப்ப வந்துருவாங்க. மாணிக்கம், கார்த்திக் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல சூடா டீ போட்டு குடுக்கறமா. பெரியம்மா பரவாயில்ல, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாமே. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். போயிட்டு வா. மாடி ரூமா திறந்துட்டாங்கல்ல, நான் போய் பாக்குறேன். ஏன் இன்னும் இந்த ரூம் பூட்டி இருக்கு? பெரியம்மா, அந்த மாடி ரூம இன்னும் திறக்கலையா? அது கார்த்திக். கார்த்திக் நீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. இன்னைக்கு நீ வரதா சொல்லவே இல்லையே. உன் உடம்பு நல்லா இருக்குல்ல? ட்ரெயின் டிராவல்லாம் ஒத்துக்குச்சா? இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க மீட்டிங் நல்லா இருந்ததுல்ல? மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது, சீக்கிரமாவும் முடிஞ்சது. அந்த சந்தோஷத்துல நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? இந்தாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது ஸ்பெஷல் கொழுக்கட்டை. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்பா. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குமா? இது அர்ச்சனாவுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அர்ச்சனாவுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால சாக்லேட்ல செஞ்ச கொழுக்கட்டை. அட, இப்படி எல்லாம் கூட கிடைக்குதா? தேங்க்யூ கார்த்திக். எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் தான். சரி சரி, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அர்ச்சனா, நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கோ. காலையில இருந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கல. வாங்க. மாடி ரூம பத்தி கார்த்திக் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நீயும் எதுவும் சொல்லாத. என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா நானும் எதுவும் சொல்லல. அவனுக்கு கோவம் வந்துற போது அப்புறம் வீட்டுக்காரங்கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அவன் பெரியப்பா வந்த உடனே பேசிக்கட்டும், அவர் புரிய வச்சிருவாரு. சரி. ஸ்டேஷன்ல ஒரு கடையில அதை வாங்கினேன்.
கார்த்திக் இப்படி புக் எல்லாம் படிச்சுதான் நீங்க நல்ல அப்பாவா ஆகணும்னு அவசியம் இல்ல. நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல அப்பாவா தான் இருக்க போறீங்க. இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா இன்னும் நெருக்கமாயிடுவாங்களாம். போதும் போதும் போதும், ரொம்ப நெருங்காதீங்க. யாராவது வந்துட போறாங்க. வந்தா வரட்டும். முதல்ல எனக்கு பதில் சொல்லு. நீ என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்ண? மெதுவா பேசுங்க கார்த்திக். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க ரூம்குள்ள பேசினாலும் அங்க வெளிய வரைக்கும் நம்ம பேசுறது கேக்குது. பெரியப்பா கேட்டா கேக்கட்டும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? உனக்காக உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் கூட சூப்பர் ஸ்லோவா தெரிஞ்சது. நீ என்னடானா இத பத்தி எல்லாம் கவலைப்படுற? என்ன? ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, விடுங்க. ரூம்குள்ள யாராவது வந்துருவாங்க. ஓ. கார்த்திக், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பா இன்னும் எவ்வளவு நெருக்கமா இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். அர்ச்சனா, யாராவது வந்துருவாங்க. பரவாயில்ல, வந்தா வரட்டும். நான் உங்க பொண்டாட்டி. அம்மா வந்துட்டாங்கன்னா வரட்டும், பரவாயில்ல. அங்க பாரு பெரியப்பா. இனிமே நீங்க என்ன முட்டாளாக்க முடியாது. அப்படியா? நான் உன்னை கிண்டல் பண்றேன், இப்ப நீ என்ன கிண்டல் பண்றியா? பெண்ண என்னவா? சில நேரங்கள்ல சிஷ்யன் கூட குருவா மாறிடுறதுல தப்பு இல்ல. குருவே